ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நாம் என்ன மூவியை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன சையாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியை தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தோணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மாட்டிக்கிட்டே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு கல்யாணம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க போல. அதனால தான் இங்கேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வாணி அப்படின்றது. இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, மத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாணி நிறைய கவிதையெல்லாம் எழுதுவாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டை திங்க் பண்ணி பார்த்து நிறைய கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாய் ஃப்ரெண்டு பேரு மகேஷ் அப்படின்றது. நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவருக்காகத்தான் இந்த இடத்துல இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதாவது கவிதையை எழுந்தலாம் அப்படின்ற மாதிரி இங்க நடக்கிற நிகழ்வெல்லாம் பார்த்து கவிதை மாதிரி எழுந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவர் பேர் மகேஷ் சொன்னேன்னு பாத்தீங்களா? இவங்களுமே மகேஷ் எப்போ வருவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரி, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். எனக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் முடிவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உன்கிட்ட சொல்லணும்னு பாத்துக்கிட்டே இருந்த, சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பே அமையலன்னு சொல்லிடுறாரு. ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்ன இவங்களை கல்டிவேட்லான்னு முடிவு பண்ணிருக்கிறாரு. இதை கேட்கிற இவங்களுக்கு சுத்தமா நம்பவே முடியல. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கிறாங்க. அவருமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? லவ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணிருக்கணும். என்ன பொண்ணு திடீர்னு அழுறா அப்படின்ற மாதிரி அம்மா பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அம்மாவும் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இன்னும் அந்த கஷ்டத்தை விட்டு இவங்க வெளியே வராத மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. அம்மா இவங்களை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. ஏமாத்திட்டு போனவன்னு நினைச்சு நீ ஏமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முன்ன மாதிரி ஆக்டிவா இருமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டிவி சேனல்ல ஜாயின் பண்றதுக்காக தான் போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய லேச கலண்டுடுது. இவங்களுடைய கையில வச்சிருந்த டைரி ஒரு ஓரமா வச்சிடுறாங்க. இப்ப இவங்க லேச கட்டுறாங்க. அப்படி இவங்க லேச கட்டிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. இவன் என்ன எப்படி வந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. சரி, ஆபீஸ்க்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி உள்ள கிளம்பிடுறாங்க. அந்த பைக் கிட்ட இருந்து வாரவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவா இருப்பாரு. நம்ம ஹீரோயின் டைரியை எடுக்காம விட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டைரியை பாக்குறாரு. அந்த பொண்ணு தான் விட்டு போயிட்டா போல. பொண்ணு போய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட டேலண்ட் இருக்கிறத இந்த கம்பெனில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, சோசியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருந்திருக்கும். ஆனா இவங்க பிரேக்கப்னால அந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ இங்க இன்டென்ட் மாதிரி வேலை பாரு. வேலை நல்லா இருந்ததுன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் வேலை பார்க்கறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ் அப்படின்றது. இப்ப ஹீரோ இருக்காருல, உங்க டைரியை நீங்க கீழே விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டைரியில நிறைய கவிதையெல்லாம் எழுதிருப்பாங்க போல. அதுல ஒரு கவிதையை நம்ம ஹீரோ படிச்சிருப்பாரு. அதனால நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. டைரியில இவங்க பேர் இருக்கு, வாணி தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே பதிலுக்கு பேரை கேக்குறாங்க. போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப வந்த கிறிஸ் இருக்காருல, நேரா இவங்க பாஸ் கிட்ட தான் வராரு. வந்தவர் அந்த பாஸை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ் தான் ஒரு பாட்டை ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா அந்த பாட்டை வேற ஒரு பையன் தான் ரெடி பண்ணா அப்படின்ற மாதிரி இவர் நியூஸ்ல எழுந்திருப்பாரு. காரணம், அந்த பையனோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரரு. அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எழுத வச்சிருக்கிறாரு. அவர் எழுந்து சொன்னா நீயும் எழுதிடுவே அப்படின்னு கிறிஸ்டும் போட்டு அவரை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என் பேரை மட்டும் மறக்காதே, என் பேர் கிறிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. என் பேர் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு ஹீரோ சொன்னார்ல. அதனால ஹீரோயின் ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து போறாரு. இவன் என்ன இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு மியூசிக் பேண்ட் தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பணக்காரன் பையன் தான் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துப்பா. அந்த பையனோட அப்பா அந்த பையன் தான் பண்ண மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. அதனால தான் இவர் நியூஸ் சேனலுக்கு எல்லாம் போய் அடிச்சிட்டு வந்திருப்பாரு. இப்ப அந்த பையன் கிட்ட சண்டை போடுறாரு. நீ தான் இதெல்லாம் பண்ணியா? என் அப்பா பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இப்ப என்ன சொல்ற? நான் வரக்கூடாதுன்னு சொல்றியா? சரி, நாங்க எல்லாம் கிளம்புறோம், நீயே மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் இல்லைன்னா ஹீரோவால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இப்படி சொல்றாரு. ஆனா ஹீரோவால தனியா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஷோ நடக்கிற இடத்துக்கு வந்துடுவாரு. என்ன டீமோட வருவாருன்னு பார்த்தா இவர் மட்டும் தனியா வராரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே எல்லாருக்குமே பிடிச்சு போயிடுது. அது எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. இப்ப சட்டுன்னு இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெஞ்ச உடனே எல்லாருமே இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர்
இவர் இந்த மலையிலையும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. அதனால எல்லாருமே மலைன்னு கூட பார்க்காம அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு கவிதை எழுதுறதுன்னா ரொம்பவும் பிடிக்கும். ஆனா அந்த பிரேக்கப்னால ரொம்பவும் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. இப்ப கவிதை எழுந்தலான்னு நினைச்சா அவங்களால எழுந்தவே முடியல. ஏற்கனவே நிறைய கவிதை எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கிளின்னு இந்த இடத்துல கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மேனேஜராகவும் வேலை பார்ப்பாரு. அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பிரின்ஸ போய் பார்க்கலாம், அவர் மூலியமா நமக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ அவங்க கூட வேற சண்டை போட்டுட்ட, இதுக்கப்புறம் அவங்க கூட வேற சேர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஹீரோவும் பிரின்ஸ போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பிரின்ஸ பொறுத்த வரைக்கும் பெரிய பாடகரா இருப்பாரு, அதே மாதிரி ரேப்பராகவும் இருப்பாரு. அவரை பார்த்து பேசத்தான் இவங்க வந்திருப்பாங்க. ஆனா பிரின்ஸ் நேரடியா பேச மாட்டாரு. பிரின்ஸோட மேனேஜர் இருப்பார்ல, அவர் தான் இவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. பிரின்ஸுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பிரின்ஸுக்கு நிறைய பாட்டு தேவைப்படுது. வெளியாளுங்க கிட்ட இருந்து அதை வாங்கி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் ஹீரோ கிட்ட பேசுறாங்க போல. ஹீரோ கிட்ட பேமெண்ட்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கிரெடிட்ஸ் எல்லாம் தாரது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. பிரின்ஸ் கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கிறாங்க போல, அதனால தான் வந்திருக்கிறாங்க. அவங்க நின்னுகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோ இந்த மேனேஜர் கிட்ட க்ளோஸா பேசுறதுனால இந்த செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்கல்ல, சரி உள்ள போங்க அப்படின்ற மாதிரி இவங்களையும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அவங்க டைரியை கொடுத்துட்டு தான் இந்த இடத்துல எகிரி குதிக்கிறாங்க. இப்ப நேரா அந்த மேனேஜர் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. பிரின்ஸ் கிட்ட பேட்டி எடுக்கணும்னு கேக்குறாங்க. சாரி மேடம், இப்ப பிரின்ஸ் பிஸியா இருக்கிறாரு, இப்ப எல்லாம் பேட்டி தர மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டைம் நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் அந்த டைரியில இருக்கிற அந்த கவிதையை படிக்கிறாரு. அந்த கவிதையை வச்சு இந்த இடத்துல ஒரு பாட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதே அந்த பிரின்ஸை கவனிச்சிடுவாரு. பரவாயில்ல, இந்த பையன் கிட்ட விஷயம் இருக்கு, இந்த பையனை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்றாரு. அப்புறம் மேனேஜர் இருக்கிறாருல, சரி சீக்கிரமா சாங் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, என் சாங்குக்கான லிரிக்ஸை வந்து இவங்க எழுதி தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரிமா நீ எழுதி தந்துடு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாரு. இதுக்கு பதிலா பிரின்ஸ் உனக்கு பேட்டி தருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. இவங்களுமே பிரின்ஸ் பேட்டி தாரத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. நான் இந்த விஷயம் பண்றதுனால அவர் சம்மதிச்சு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடலான்ற மாதிரியும் யோசிச்சிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுனால இப்ப பிரின்ஸ் பேட்டியை கிடைக்க போதில்ல, அதனால இவ்வளவு வேலையில வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவு எடுக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கூட சேர்ந்து தானே வேலை பார்க்க போறாங்க. வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இத்தனை மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவரும் எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. நீ சீக்கிரமா லிரிக்ஸ் எழுந்து நான் பாட்டை ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் எழுந்தலான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரேக்கப்னால சரியாவே எழுந்த முடியல. இவங்க எழுந்துறதுக்கு ரொம்பவும் திணறிட்டு இருக்கிறாங்க. சரி ஏற்கனவே வச்சிருக்கிறது தான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல நான் ஆத்திரத்துல அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுறாங்க. நீ எழுதினது தானே, யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு ரூம்ல அடைஞ்சிட்டு யோசின்னு சொன்னா என்னால யோசிக்க முடியாது, எனக்கு யோசிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் தேவை, மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும் அவ்வளோ தானே, நாளைக்கு ஒரு இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி வெறும் ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாரு. ஒரு ஸ்கூலோட கிரவுண்ட்ல இவர் நெட் பிராக்டிஸ் எல்லாம் எடுப்பாரு போல, அந்த மாதிரி இடத்துக்கு தான் இவங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரு. வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நீ சுத்தி ஒரு மேட்ச் நடக்கிறத இமேஜின் பண்ணிக்கோ. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது, நான் ஒரு 6 அடிச்சா ஜெயிச்சிடலாம், இப்ப நான் ஒரு 6 அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஓங்கி அடிக்கிறாரு. 6 போயிடுச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற ஹீரோயின் டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. 2-3 வரிதான் எழுந்திருப்பாங்க, அதே உடனே பாட்டா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி பாட்டா மாத்தி இவங்களுக்கு பாடி காட்டுறாங்க. பசங்க எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுமே பாட்டை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க நைட்டு 7 o'clock வரைக்கும் தான் வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த டைம் வாரத்துக்கு 2 நிமிஷம் பேலன்ஸ் இருக்கு, இந்த 2 நிமிஷம் இங்க நின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களுமே அந்த 2 நிமிஷம் அங்க நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரு கைய விடுறாரு. இவங்களும் கிளம்பிடுறாங்க. கடைசி 6 மாசமா இவங்க கவிதை எழுத முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஓரளவுக்கு இவங்களால எழுத முடியுது. இவங்க எழுந்த ஹீரோக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ உடனே அதே சாங்கா மாத்திடுறாரு. இது ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்படியே 2 பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் சூப்பரா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 6 மாசத்துல நம்ம ஹீரோயின் சிரிச்சிருக்கவே மாட்டாங்க, இப்பதான் லைட்டா சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இவர் கூட பைக்ல வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு குடிகாரர் இவர் பாக்குறாரு. பார்த்தவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, வேகமா ரூட்டை திருப்பி போறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப பிரின்ஸ மீட் பண்ணி பேசுறாரு. பிரின்ஸோட மேனேஜர் இருக்கிறாருல, இந்த பாட்டெல்லாம் ஓகே தான், நானா பிரின்ஸ பொறுத்த வரைக்கும்
பண்றதுக்கு நிறைய ரேப் எல்லாம் தேவை, அது இதுல மிஸ் ஆகுது, அதனால பாட்டை வேற மாதிரி ரெடி பண்ணு, இந்த பாட்டு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ ஏதாவது பேசுவாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோ பெருசா எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. சரி சார், நீங்க சொன்ன மாதிரியே பாட்டை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறாரு. இப்ப அவங்களும் கிளம்பிடுறாங்க. நீ எதுக்காக எதுவுமே சொல்லல, இதுவே நல்லா இருக்குன்ற மாதிரி பேசிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பேசுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்ல, அவங்க கிட்ட இருந்து எனக்கு காசு தேவை, காசு வேணும்னா அவங்க கேக்குற மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடா பேசிடுறாரு. இவர் என்ன திடீர்னு ரூடா பேசுறாருன்னு யோசிக்கிறாங்க. வழியில ஒரு குடிகாரரை பார்த்தாருல, அதனால தான் ரூடா பேசுறாரு. இது தெரியாம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ்காரங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. அப்பன் திரும்ப பிரச்சனை பண்ணிருக்கிறாரு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த குடிகாரர் தான் இவரோட அப்பாவா இருப்பாரு. அவரோட பேர் அசோக் அப்படின்றது. எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் குடிச்சிட்டு ரோட்ல பிரச்சனை பண்ணாருன்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ள வச்சிடுவேன், அதுக்கப்புறம் உன்னுடைய கரியரே ஸ்பாயில் ஆயிடும், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு இங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அப்பா மேல செம்ம காண்டுல இருக்கிறாரு. என்ன உங்களுக்கு குடிக்கணுமா, இதாங்க நல்லா குடிங்க அப்படின்ற மாதிரி இருக்கிற மொத்த காசையும் அப்பா கிட்ட கொடுக்குறாரு. போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி அப்பா பிடிச்சு தள்ளி விட்டுடுறாரு. ஒரு அப்பாவா என்னுடைய கரியருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி இருக்கணும், ஆனா என்னுடைய கரியருக்கு நீங்க ஒரு வாட்டி கூட சப்போர்ட் பண்ணது கிடையாது. இப்ப நானே எனக்கு ஒரு கரியர் உருவாக்கலாம்னு நினைச்சாலும் நீங்க எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எதுக்குப்பா இருக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு கோவமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. சோ இவருக்கு பாஸ்ட்ல ஒரு பிரச்சனை இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க லிரிக்ஸ் இதுக்கப்புறம் எழுத மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நைட் இவரு நெட் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்தவங்க இவரை கூல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, என்னோட பாஸ்ட்ல இதுதான் அப்படின்ற மாதிரி நடந்ததை பத்தி சொல்றாங்க. அதனால தான் என்னால கவிதையை எழுத முடியல, என்ன திரும்பி நீ தான் அந்த கவிதையெல்லாம் எழுத வச்ச, உனக்குமே ஒரு பாஸ்ட்ல பிரச்சனை இருக்கிறன்றது எனக்கு தெரியுது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சப்போர்ட்டிவா இருக்க, நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க சொல்றாங்க. அப்பா கிட்ட நீ அந்த மாதிரி பேசினதெல்லாம் தப்பு, திரும்பி போய் சாரி கேட்கலான்னு சொல்றாங்க. இப்ப இவருமே சாரி கேட்கறதுக்காக பாருக்கு வந்துடுறாரு. அங்க அப்பாக்கும் அங்க இருக்கிற ஓனருக்கும் பிரச்சனை ஏற்படுது. ஓனர் காசத்தா அப்படின்ற மாதிரி பர்ஸ புடுங்குறாரு. என் பர்ஸ திருப்பி தாடா அப்படின்ற மாதிரி அப்பா பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாருல, அப்பாவை அவங்க கிட்ட இருந்து தடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்பா பர்ஸ புடுங்கினதுக்கு அப்புறம் தான் பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாரு. ஏன்னா பர்ஸ்ல இவரோட வைஃப் போட்டோ இருக்கும். இப்ப சோகமா அந்த வைஃப் போட்டோவை பாக்குறாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அம்மா இறந்து போனது அப்பாவால ஏத்துக்கவே முடியல, அவ்வளவு லவ் பண்ணிருப்பாரு. அதனால தான் இப்ப குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த குடி பழக்கத்தினால பையனை பெருசா கவனிச்சு இருக்கவே மாட்டாரு. என்ன மன்னிச்சிடுடா அப்படின்னு சோகமா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பாவை ரீஹப் சென்டர்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இந்த ரீஹப் சென்டரை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களே, மந்த்லி ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டோம், இயர்லி ஃபீஸ் தான் வாங்குவோம், இவ்வளவு காசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு காசுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் திங்க் பண்றாரு. இப்ப பிரின்ஸோட மேனேஜரை பார்த்து காசை வாங்கலான்னு நினைக்கிறாரு. அந்த பிரின்ஸோட மேனேஜர் இருக்கிறாருல, நீ கேக்குற காசை இப்பவே தரேன், ஆனா கிரெடிட்ஸை தர முடியாது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பாவா கிரெடிட்ஸ் ஆண்டு வரும் போது இவருக்கு அப்பா முக்கியம்னு படுது. இவருமே சரியன்ற மாதிரி சைன் எல்லாம் போட்டுடுறாரு. இவங்க சாங் ஒன்று ரெடி பண்ணணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, அந்த சாங்கையும் ரெடி பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, நின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் கையை பிடிச்சு நிக்க வைக்கிறாரு. இப்ப 2 நிமிஷம் முடிஞ்சிடுது. சரி, இதுக்கப்புறம் நீ உன்னோட வேலையை பாரு, நான் என்னுடைய வேலையை பாக்குறேன்ற மாதிரி பேசுறாரு. ஆனா இவங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல, கொஞ்சம் சோகமா மாறிடுறாங்க. இவங்க லைஃப்ல கிடைக்க ஆரம்பிச்ச சந்தோஷம் திரும்பி போன மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஆபீஸ்ல அவருமே வந்து பேட்டியெல்லாம் தந்துடுறாரு. இவங்களுக்கும் ஆபீஸ்ல நல்ல பேரெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த ஷோக்கான டிக்கெட்டும் கிடைக்குது, போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரின்ஸ் பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது பிரின்ஸ் பாடி பாராட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருக்கிறது கவனிக்கிறாரு. இவரை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு புரிஞ்ச உடனே இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப 2 பேருமே ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. 2 பேருமே மாத்தி மாத்தி ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, 2 பேருமே சேர்ந்து நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஜாலியாவும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டார்ல, அந்த ஃப்ரெண்டோட டீம் கூட திரும்பி சேர்ந்துக்கோ, கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி, அந்த சண்டை எல்லாம் மறந்து இவருமே அந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக வராரு. அதாவது பெரிய பணக்காரன் ஒருத்தனோட பையன் இருந்திருப்பா பாத்தீங்களா, அவங்க கிட்ட பேச திரும்ப வந்திருப்பாரு. அவனுமே ஏத்துக்கிறான். இப்ப இவங்க எல்லாருமே டீமா சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பேண்டை நடத்திக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பேண்டை தான் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் லிரிக்ஸ் எழுந்து அதெல்லாம்
இவர் பாட்டா பாடிக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்கு ரீச் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக இவரும் வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இவங்க நடக்க போகும் போது இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு, நின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி நிக்க வைக்கிறாரு. இப்ப டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா எதிரில இருந்த ஹீரோயினோட பேரண்ட்ஸ் இதை பாத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அதே மாதிரி இவங்க தான் பேரண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடுது. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே அம்மா இருக்காங்களே, யார் அந்த பையன், அவனை நீ லவ் பண்றியா? ஏற்கனவே லவ்னால நீ பாதிக்கப்பட்டிருக்க, திரும்பி அந்த பாதிப்பு உன்னால தாங்க முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. காரணம் அவங்க பேக்கை விட்டு போயிருப்பாங்க, அந்த பேக்கை குடுக்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. அம்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பொண்ணுக்கு திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்கு. பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்ப எல்லாருமே பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கொஞ்சம் தள்ளி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஹீரோயினோட அப்பா இருக்கிறாருல, நீ உள்ள போய் பாக்குறேன்னா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப இவர் அம்மாவை பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா அம்மா தான் லவ்க்கா சண்டை எல்லாம் போட்டு இருப்பாங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, நீ லவ் பண்றேன்னா அவளை சீட் பண்ணிடாத, அவளை கல்யாணம் பண்ற வழியை பாரு, ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பாதிக்கப்பட்டிருக்கா, திரும்பி என் பொண்ணால அந்த பாதிப்பை தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இப்ப இவருமே ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஹீரோயினை பார்த்து நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. இவர் கரியர்ல நிறைய சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசையெல்லாம் வச்சிருப்பாரு. திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால இவங்களுக்கு டவுட் வருது. என் அம்மா சொன்னதை பெருசா எடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறியா, நீ ஃபர்ஸ்ட் உன் கரியர்ல ஏதாவது அச்சீவ் பண்ணு, அதுக்கப்புறம் நாம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே என்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடுது. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிரியேட் பண்ண பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா வைரலாக ஆரம்பிச்சது பாத்தீங்களா. திடீர்னு ஒரு பகுதிக்கு இவங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது ஆளுங்க எல்லாம் சுத்து போட்டு லாக் பண்ணிட்டுறாங்க. இவங்கள வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஃப்ரெண்ட் இருக்கான்ல மச்சான், ஒரு சாங் வந்து வைரலா போச்சு, இப்பத்துல இருந்து நீயும் ஒரு ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இப்பயாச்சும் ஹீரோயினை நினைச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. இந்த டாக்டருக்கு ரிப்போர்ட்ல இவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னு தெரிய வருது. உனக்கு அடிக்கடி ஏதாவது மறக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா எனக்கு லைட்டா ஏதாவது மறக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாங்க. இன்னைக்கு டேட்டு கூட இவங்களுக்கு மறந்துடுது. சரி உன் தம்பி வயசு என்னன்னு கேக்குறாங்க. அதுவும் இவங்களுக்கு மறந்துடுது. இப்பதான் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறன்றதே இவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. டாக்டர் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. உனக்கு அல்சைமரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஏற்பட்டு இருக்கு. பொதுவா இது வயசானதுக்கு அப்புறம் தான் நடக்கும், ஆனா உன் விஷயத்துல கம்மி வயசுல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா நீ போக போக எல்லாத்தையும் மறந்துடுவ. உன் பேரண்ட்ஸ் கிட்ட உடனே இந்த விஷயத்த சொல்லு, ஏன்னா உன்னை கூட இருந்து பாத்துக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஹீரோ கூட சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ப்ராப்ளத்தாலே ஹீரோ மறக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதை நினைச்சு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக நான் மெசேஜ் பண்ண ரிப்ளையே பண்ணல, என்னுடைய எல்லா சாங்ஸும் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு, இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இவங்களுக்கு மைண்ட்ல அந்த விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால ஹீரோ கிட்ட சரியாவே பேச முடியல. ஆனா இவரு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருல, வா நம்ம சுத்தி பார்க்க போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்பா வந்துட்டு ரிப்போர்ட்டை வாங்கிட்டியான்னு கேக்குறாரு. இல்லப்பா நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்றாங்க. இப்ப வழக்கம் போலவே இவங்களும் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த ஆபீஸ்ல பார்த்தா மகேஷ் வந்து இருக்கிறாரு. அதாவது இவங்களுக்கு ஒரு எக்ஸ் லவர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த ஆபீஸை ரன் ஆகுறதுக்கு இவர் தான் ஃபண்டிங் கொடுக்குறாரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப ஹீரோ இருக்காருல, வேற ஒரு இடத்துல ஷோக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இரு நான் உனக்காக துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா துணியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் நானும் சேர்ந்து தானே துணியெல்லாம் எடுத்து வச்சோம், ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ நம்ம மறந்து சொதப்பிட்டோமே அப்படின்ற மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் உனக்கு என்னாச்சு, எதுக்கா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது ஒண்ணும் இல்ல, நீ போறத பத்தி எக்ஸைட்மெண்டா சொன்னல, அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி எதுனாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இவங்க ஆபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்களுமே வந்துடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மகேஷும் வந்திருப்பாரு. மகேஷுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே இவங்க கிட்ட லைட்டா ஃபிளர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவர் தான் நம்ம லவர், இவரை தான் கரண்டா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் போலன்ற மாதிரி இவங்க நினைச்சிடுறாங்க. இவங்களும் போக போக இவர்
இவர்கிட்ட சிரிச்சு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. போக போக இவரோட கைய பிடிச்சி எல்லாம் பேசுறாங்க. நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவரோட வைஃப் வேற பக்கத்துல இருக்கிறாங்களே, அதனால இவர் செம்மையா பயந்துகிட்டே இருக்கிறாரு. கைய விடு அப்படின்ற மாதிரி இழுத்துட்டுறாரு. இப்ப வைஃபும் வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை போல என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, ஏன் தப்பு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இதை கேக்குற ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இங்க இருந்து அழுதுகிட்டே ஓடுறாங்க. தெரியாதனமா இவங்க பேக்க வேற விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடுறாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப போனை வேற யாரோ எடுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பிரச்சனைன்றது தெரிய வருது இல்ல, அதனால இவருமே இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறாரு. நான் உடனே போகணும் அப்படின்ற மாதிரி ஓடி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பேக்ல பார்த்தா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கும் போது அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னு இவருக்கு தெரிஞ்சிடுது. ஹீரோ எப்போதுமே ஒரு இடத்துல நெட் பிராக்டிஸ் எடுப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்க நெட் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எதுக்கா அந்த இடத்துக்கு போகாம இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அது எல்லாத்தையும் விட நீ தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை சமாதானம் எல்லாம் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. போக போக நான் உன்னையே மறந்துடுவேன், உனக்கு பெரிய வழியை கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ஃப்ரீயா இவங்கள நிறைய இடத்துக்கு சுத்தி காட்ட கூட்டு போங்க, அப்பதான் ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஆனா பேரண்ட்ஸ்க்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் மீறி நம்ம எப்படி கூட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவர் கவனிக்கிறாரு. நான் வேணா அவளை கூட்டு போறேன், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல அம்மாவுக்கு ஹீரோவை பிடிக்கல, ஆனா ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அம்மாவுக்கு லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிடுது. நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அனுப்பி வச்சிடுறாங்க. இவருமே சந்தோஷமா இவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. இந்த மாதிரி வெளிய இடத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இவங்க கூலாவாங்க, மறக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நைட் நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மச்சான் நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவருக்குமே அந்த இடத்துல இருக்கணும்னு தான் ஆசை இருக்கு, ஆனா ஹீரோயினை பாத்துக்கணும்ல, அதனால தான் இந்த இடத்துல நிக்கிறாரு. இவர் இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோக்கு அங்க இருக்க ஆசை இருக்குது, நமக்காக தான் இங்க இருக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. லைட்டா இவங்களுக்கு கில்ட்டாவும் இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த ஊர்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி வாய்ப்பு வரும், அந்த விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. ப்ளீஸ் எனக்காக பண்ணு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சரி வேணும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ஈவெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்ல நான் உன்னை பக்கத்துல இருந்து பாப்பேன், நீ பண்ற எல்லாத்தையும் நான் வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் போறேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த ஈவெண்ட்லயும் ஃபன் பண்றது மகேஷா இருப்பாரு. இப்ப மகேஷ் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. மகேஷை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி தெரியாது, இவளுக்கு இன்னும் நம்ம மேல ஆசை இருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல வச்சு இவங்க கிட்ட பிளாட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது இவரைத்தான் நாம கரெக்டா லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களும் போக போக ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. நான் முன்ன நின்னு பாப்பேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க இன்னும் வராம இருக்கிறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. எங்க போயிருப்பான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்து கீழே வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மகேஷ் கூட பக்கத்துல உள்ள கேரவன்குள்ள வந்திருக்கிறாங்க. மகேஷ் இவங்க கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. இப்ப இவங்களை உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்றதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோ தேடிக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் பெருசா கோவப்பட மாட்டேங்கிறாரு. ஹீரோயினோட ப்ராப்ளத்தினால தான் இப்படி ஆயிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கூட அவங்க ஹீரோவை நோக்கி வர மாட்டேங்கிறாங்க. மகேஷுக்கு பின்னாடி தான் பாதுகாப்பா நின்னுகிட்டு இருக்கிறாங்க. யார்டா நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் மகேஷ் சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, ஒழுங்கா ஹீரோயினை அனுப்பிவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மகேஷ் கேட்காம இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி தள்ளி விடுறதுக்காக வராரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, மகேஷை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. மகேஷும் எதுக்காக அடிக்கிற, நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இப்படி மகேஷை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்காங்களா, அவ ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்கா என் பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிற, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ கிளம்பாம இவங்களே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ மட்டும் போகலன்னா உன்னை கத்திய வச்சு குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பயும் போகாம இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கத்திய வச்சு கையிலேயே குத்திடுறாங்க. வலியோட சோகமா இவங்களை பார்த்த மாதிரியே நின்னுகிட்டு இருக்கிறாரு. மகேஷுக்கு இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறன்றது புரிஞ்சிடுது. டே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. மகேஷ் நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி இவங்க அவர் பின்னாடியே போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, தடுக்கிறாரு. என்ன விடு விடு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. இவருமே இவங்களை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப வீட்டுக்கு தூக்கி வந்து படுக்க வச்சிடுறாரு. இவரோட கையில அடிபட்டு
டவுட் இருக்குல்ல, யாராவது ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பா கிட்ட இவரு ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. நம்மளே நமக்கு ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரஸ்ட்ரேட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பையன் தனியா பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்பா கவனிச்சிடுவாரு. ஏண்டா அப்பா கூப்பிட கூட மாட்டியா, அப்பா அந்த அளவுக்கு வெறுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப இவருக்கு ஃப்ரஸ்ட்ரேட் எல்லாம் அப்பா பண்றாரு. உன் அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு உலகமே இருட்டாயிடுச்சு. அந்த இருட்டுனால நான் குடிபாலத்துக்கு அடிமை ஆயிட்டேன். நான் உன்னை கவனிச்சிருக்கணும், உன்னை கவனிக்காம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடாத, உன் கரியர்ல நீ இப்ப நல்லா வளர்ந்துகிட்டு இருக்க. இவளை லவ் பண்றேன்னு லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு பெரிய வலி ஏற்படும். அந்த வலியை விட்டு நீ வாரதெல்லாம் ரொம்பவும் கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்பா சொல்றாரு. அதுக்கு இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்கிறாங்களே. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோவை முழுசா கூட மறக்க வாய்ப்பு இருக்கு. அதை ஹீரோவால தாங்கிக்க முடியாதுல்ல, அதை பத்தி தான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஹீரோவும் காலையில மியூசிக் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயினும் இந்த சவுண்ட கேட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு தானே உனக்கு ஷோ இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நேத்தே ஷோ முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேத்து ஷோ சூப்பரா போச்சு, நீ அதை ஜாலியா பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேத்து நடந்த பிரச்சனையை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஷோ நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி போய்தான் சொல்றாரு. இவங்களுமே ஷோ நடந்தது போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க பேசின நிறைய விஷயத்தை மறந்துட்டாங்கன்னு தெரிய வருது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஹீரோ எந்திரிச்சு போலான்னு நினைக்கும் போது இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு ஹீரோவோட கைய பிடிச்சிடுறாங்க. இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு, நின்னுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நம்ம இந்த விஷயம் பேசினதாவது இவளுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. இவர் எப்பவுமே சொல்ற டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்கிற இவருக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அப்படி டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தவ ஒரு ஸ்டேஜ்ல ஐ லவ் யூ மகேஷ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்கிற இவரு சட்டுன்னு ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அதை வந்துட்டு அவர் காமிச்சிக்க மாட்டாரு. இவங்களோட தலையில வந்து முத்தம் எல்லாம் கொடுக்குறாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறதுனால இவருக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த கஷ்டம் இல்லாம அவங்க கிட்ட காட்டிக்க மாட்டாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் மகேஷ போட்டு அடிச்சாருல, அது சின்ன பிரச்சனையை ஏற்படுத்துது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் பாட போறது இல்ல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஏண்டா அவளுக்கு கூட இருக்க போறியா, உனக்கு இது தாண்டா ஃபேஷன், நீ இதை விட்டுட்டு போக போறியா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு சாதிக்கணும்னு ஆசையெல்லாம் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ இருக்காருல, நான் சாதிச்சு அவ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். நான் சாதிக்கணும்னு நினைச்சு அவ கூட சந்தோஷமா இருக்க முடியாதுன்னா எனக்கு அந்த சாதனையே தேவையில்ல. நான் இதுக்கப்புறம் அவ கூடயே தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோச்சிக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்படி வந்து பார்க்கும் போது ஹீரோயின் வீட்டுல இல்லன்னு தெரிய வருது. எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கிறாரு. எங்க தேடியும் ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியலன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் பேரண்ட்ஸ் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. பேரண்ட்ஸும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மறதி ப்ராப்ளம் இருக்கிறத பத்தியும் சொல்லிடுறாங்க. போலீஸும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப ஹீரோ செம்ம கோவத்துல இருக்கிறாரு. வீட்டுக்கு வந்தாரு. வீட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அவங்களோட டைரி ஒரு இடத்துல இருந்து விழுது. அந்த டைரியில ஏதோ எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறத இப்ப காட்ட மாட்டாங்க. ஏதோ லிரிக்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க போல. இவருமே பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன திடீர்னு இவன் இங்க வந்திருக்கிறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ இருக்காருல, நான் திரும்பி பாட போறேன், நான் பாடுறது மூலியமா தான் அவளை திரும்பி ரீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. ஆமா, நான் கரியர்ல ஏதாவது பண்ணாதான் அவளை திரும்ப மீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஃபுல் போக்கஸை இதுல தரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு. இப்ப அவங்க எழுதியிருக்கிற லிரிக்ஸ் மூலியமா இவர் பாட்டெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ஏற்கனவே நிறைய லிரிக்ஸ் எல்லாம் எழுதி தந்தாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சு ஒவ்வொரு இடமா இவர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இது மூலியமா இவரை எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல இவருக்கு ஷோ கிடைக்குது. கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே இவர் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கேயாவது அவங்க வந்துட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எங்க பாட வந்தாலும் சரி அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க மட்டும் கண்ணிலே பாட மாட்டேங்கிறாங்க. இப்ப புதுசா வேற ஒரு இடத்துக்கு பாடுறதுக்காக வந்திருக்கிறாரு. இப்ப ஆளுங்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவருமே சோகமா உட்கார்ந்து ஆளுங்க பிராக்டிஸ் எடுக்கிறது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆளுங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிற வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டே தான் பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் இவங்க பாட்டு நல்லா ரீச் ஆகுறதுனால எல்லாரும் ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த ரீல்ஸை பாத்துக்கிட்டே தான் இவங்க பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரீல்ஸா பிளே ஆயிட்டு இருக்கு. அதுல ஒரு ரீல்ஸ்ல ஹீரோயின் கண்ணுக்கு தெரியுறாங்க. இத முதல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பாக்குறாரு. அது நல்லா ஜூம் பண்ணுங்க, அது நல்லா ஜூம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க எல்லாம் நல்லா ஜூம் பண்றாங்க. இப்ப ஹீரோவும் இந்த விஷயத்தை பாத்துடுறாரு. இப்ப ஹீரோ வேகமா ஓடி வந்து பக்கத்துல இருந்து அவங்கள பாக்குறாரு. இது எந்த இடத்துல இருந்து வந்த வீடியோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாரு. ஃப்ரெண்டு அந்த ஊருக்கான டிக்கெட்டை கொண்டு போட்டு இவர்கிட்ட கொடுத்துடுறாரு. இவர் வேகமா அங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே போகாத, இங்க ஷோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. எனக்கு அங்க போறது தான் முக்கியம் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இந்த ஷோவை மீறி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப டிராவல் பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாரு. மானாலில இருக்கிற ஒரு பகுதியில தான் அவங்க இருக்கிறேன்னு தெரிய வருது. ஒரு பொண்ணு போட்ட ரீல்ஸ்ல தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட வந்து இவர் இப்ப விசாரிக்கிறாரு. ஆமா, அவங்க இந்த ஏரியால தான் இருக்கிறாங்க, ஒரு ஆசிரமத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவர் வேகமா கிளம்பி அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணு இங்க இல்ல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் தந்தாங்க. என்ன தேடி யாராவது வந்தா இந்த லெட்டரை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த லெட்டர்ல ஹீரோயின் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, இந்த லெட்டர் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஒருவேளை இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சாலும் நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன், வேற இடத்துக்கு மூவ் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எழுந்திருப்பாங்க. இவங்க எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு இப்பதான் ரிவீல் ஆகுது. ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீடியோ பார்க்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. நீ இன்னைக்கு பாடுறத ஃபுல்லா வீடியோ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அன்னைக்கு வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல. ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் மகேஷ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. மகேஷை பார்த்த மாதிரி இவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மகேஷ் தான் லவர் நினைச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே சமயம் ஹீரோ கத்திய வச்சு குத்திருப்பாங்க. இது எதுவுமே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்க எல்லாமே மறந்திருப்பாங்க. ஆனா இந்த வீடியோல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவை எந்த அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறோமா, ஹீரோவோட ஷோவை நம்ம தான் கேன்சல் பண்ணிருக்கோம். நம்ம கூட இருக்கிறதுனால ஹீரோக்கு என்னைக்குமே பிரச்சனை தான். ஹீரோ நினைச்ச விஷயத்த பண்ண முடியாது, நம்ம கூட இருந்து கஷ்டத்தை தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீலா எழுந்திருப்பாங்க. நான் இந்த விஷயத்தை எழுந்துகிட்டே இருக்கும் போது கூட எனக்கு பயங்கரமா அழுக வருது. நீ லைஃப்ல பெருசா சாதிக்கணும், அதுக்கு நான் கண்டிப்பா கூட இருந்தா முடியாது. நீ நினைச்ச மாதிரி சாதி, நான் அதை தள்ளி இருந்து கவனிக்கிறேன், கண்டிப்பா நான் தள்ளி இருந்து கவனிப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. பிரசன்ட்ல லெட்டரை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோக்கு கண்ணீர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆசிரமத்துல இவங்களோட ரூமை பாக்குறதுக்காக வராரு. ரூம்ல பார்த்தா இவர் பண்ண சாதனை எல்லாத்தையும் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இவரு நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த அவார்டு நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவருமே சோகமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவரோட ஈவெண்ட்டுக்கு போனா கண்டிப்பா மாட்டிப்போம்ன்றது இவங்களுக்கு தெரியும். அதனால தான் போகாம இருந்திருப்பாங்க. பக்கத்துல உள்ள ஒரு பார்ல ஒரு பொண்ணு பாடி ரீல்ஸ் எடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல கூட முகத்தை மறைச்சு தான் லைட்டா பாத்திருப்பாங்க. இருந்தாலுமே இந்த இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. இவர் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா அந்த இடத்த ஹீரோ கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி டைரியில ஏதாவது எழுதலான்ற மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் பக்கத்துல வந்த உடனே யார் என்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னுடைய பேரு கிறிஸ்டியன், நான் மியூசிஷியனா இருக்க அப்படின்ற மாதிரி நார்மலா பேசுறாரு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எழுந்துறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு எழுந்து வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இவர் இருக்காருல, இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்து எழுத முடியாது, நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும், நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஃப்ரீயா எழுத முடியும். நான் வெளியில போலான்னு இருக்கேன், என் கூட வரீங்களா, சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஒரு டைம்ல சரியன்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சுத்தி பார்க்கலான்னு வெளியில வந்துடுறாங்க. இப்ப இவர் இருக்கிறாருல, அங்க இருக்கிற சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. இவர் ஏற்கனவே கிரிக்கெட் விளையாடும் போது சுத்தி நிறைய பேர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. விராட் கோலி விளையாடுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 6 அடிக்க போறேன், 4 அடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது மூலியமா இவங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்றதுக்காக தான் இவர் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்களுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. ஹீரோவோட முகம் அப்படியே சோகமா மாறிடுது. ஒரு டைம்க்கு அப்புறம் ஹீரோயின் இருக்கிறாங்கள, கிறிஸ் கபூர் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவரும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. கிறிஸ் கபூர் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப வேகமா ஓடி வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிடுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. நிரந்தரமா ஞாபகம் வரல, இப்போதைக்கு இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இவருமே கிஸ் பண்ணிடுறாரு. அடுத்த ஈவெண்ட்ல இவர் பெர்ஃபார்ம் பண்ணும் போது இவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி மறைமுகப்படுத்தி வைக்கிறாரு. நாங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக டெம்பரரியா ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னென்ன முக்கியமான ஈவெண்ட் எல்லாம் எங்க போட்டோல எழுந்து வச்சுக்கிறாங்க. டெய்லி காலையில அந்த போட்டோவை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு லைஃப் வாழலான்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே கடைசியில நல்லபடியா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டித்தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.